அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொல்வதன் சட்டம் என்ன, முசாபஹா மஆனகாவினுடைய நபி வழி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக சலாத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகளை சொல்லும்போது, இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹ், ஒரு முஸ்லீமை சந்தித்தால் கண்ணெதிரே கண்டால் சலாம் சொல்ல வேண்டும், அதே மாதிரி பதில் சொல்ல வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க. அல்லாஹு தஆலா சலாம் சொல்லுமாறு சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா இன்னொருத்தரை சந்திக்கும் போது முதலில் எண்ணத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக மலக்குகளை சந்திக்குமாறும் அவர்களுக்கு சலாம் சொல்லுமாறும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். போன்ற விடயங்களை நாங்கள் என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டாம் என்றும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். முஸ்லீம்கள் காவிர்கள் இருக்கும் இடத்தில் சலாத் சொல்லலாம் என்ற அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே சலாம் என்ற ஒரு அடிப்படை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சலாம் சொல்வது என்பது சாந்தத்துக்குரியது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர், மகனே உன் வீட்டுக்கு சென்றால் நீ சலாத்தை கொண்டு ஆரம்பி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று வீட்டுக்குள் நுழையும் போது பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், அல்ல வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்ல வேண்டும். இப்படி இஸ்லாம் வழிவகைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சலாம் கொடுக்கும் போது முசாஃபஹா, கை கொடுத்தல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. கை கொடுத்தல் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு கை, அதாவது இரண்டு தரப்பினரும் தங்களுடைய வலது கைகளை மட்டும் கொடுத்து கொள்ள வேண்டுமா, அல்லது கைக்குள் கை என்ற அடிப்படையில் இரண்டு கைகளும் கொடுத்து முசாஃபஹா செய்ய வேண்டுமா என்ற அந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உண்மையில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாம் தேடி பார்ப்போமாக இருந்தால் முசாஃபஹா சலாம் கொடுக்கும் போது கை கொடுத்தல் என்ற அடிப்படையில் மஅனா ரீதியாகவும் சுன்னா ரீதியாகவும் நாங்கள் பார்க்கும்போது வலது கை மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பது நபி வழியில் உள்ள விஷயமாகும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், நீங்கள் சந்தித்து கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் கை குலுக்கிக் கொள்வீர்களா, முசாஃபஹா செய்து கொள்வீர்களா என்று கேட்ட பொழுது கால நஅம், ஆம் என்று சொன்னார்கள். அதே போன்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ஒரு மனிதர் தன் அடுத்த மனிதரோடு கை கொடுப்பாராக இருந்தால், அதாவது வலது கையோடு உள்ளங்கையும் படும் வண்ணம் கை கொடுப்பாராக இருந்தால் மரத்தில் இருந்து இலைகள் உதிர்வதை போன்று பாவங்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து விடும் என்று சொல்கிறார்கள். இது தபரானில் வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், முசாஃபஹா செய்து கொள்ளக்கூடிய நேரத்தில் கையும் அதாவது உள்ளங்கையும் பட்டுக்கொள்ளக்கூடிய அந்த முசாஃபா, ஒரு வலது கை இருக்கிறதே, இதை இப்படி கொடுத்தால் அவர்களுடைய இரண்டு பேர் கையும் எடுக்கும் வரைக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது சந்தித்து கை கொடுத்தால் அவர் கையை எடுக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் கையை விடமாட்டார்கள் என்ற செய்திகள் வருகின்றன. எனவே இதை வைத்து அறிஞர்கள் பெரும்பாலும் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒரு கை வலது கை கொடுப்பதே முசாஃபஹாவாகும். அதே மாதிரி இரண்டு கை கொடுப்பது என்றதை பொறுத்த வரைக்கும் மதுஹப் ரீதியான கருத்தாக அவர்கள் சொல்கின்ற பொழுது ஃபலா பஅஸ், அது பரவாயில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் சுன்னாவை வைத்து பேசும்போது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிலிருந்து ஒரு கை தான் கொடுக்கணும், அதுக்குத்தான் ஆதாரம் வலுவாக இருக்குது என்ற செய்தியை நம்ம பார்க்கணும். சில பேர் ரெண்டு கை கொடுக்கலாம், புகாரிலே ஆதாரம் வருகிறது, இவர்களுக்கெல்லாம் தெரியாமல் தான் பேசுகிறார்கள் என்று மிகப்பெரிய ஒரு அபத்தத்தை இந்த இரண்டு கை கொடுத்தல் விவகாரத்தில் கொண்டு வருகிறார்கள். அது என்னன்னு பார்த்தோம்னா, புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, ஒரு சஹாபி தஷஹுத் எப்படி ஓதணும் என்று கேட்ட பொழுது அவரை சொல்கிறார், எனது ஒரு கை ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டு கைகளுக்கு நடுவில் இருந்தது, எனது ஒரு கை தான் ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டு கைகளுக்கு நடுவில் இருந்தது. அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஷஹுத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷஹுதை கற்றுத்தந்தார்கள். எனது கஃபு பைன கஃபைனி,
எனது ஒரு கை அவருடைய 2 கைக்கு நடுவில் இருந்தது. அப்போ எனவே அந்த மனிதரோட ஒரு கை தான் ரசூல்லா கிட்ட இருந்துச்சு. ரசூலோட 2 கையும் அவருடைய கையை பற்றி பிடித்தது என்ற செய்தி நாங்கள் பார்க்கிறோம். இது வந்துக்கிட்டு முசாஃபஹா செய்வதற்கு அல்ல, இது வந்துட்டு தலீமுல் இல்ம், ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கும் போது எவ்வளவு நெருக்கமாக இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுக்கின்ற பொழுது கேட்பவர் எவ்வளவு நுணுக்கமாக அதை சுதாகரித்து கொள்ள வேண்டும் என்பதில் மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் இடைப்பட்ட அந்த நெருக்கம், அல்லது மௌலவிக்கும் கேட்கிற கேள்விக்கும் அந்த 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 தனிப்பட்ட நபருக்கும் இடையிலான நெருக்கத்தை இந்த செய்தி காட்டுதே அல்லாமல் முசாஃபஹா செய்வதற்கான ஆதாரமாக இங்கே செய்தி இல்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட யமனிலிருந்து வந்த ஒரு கூட்டம் கேட்குறாங்க, நாங்கள் மனிதருக்கு தலை சாய்க்கலாமா? இப்போ உதாரணம் சொல்ல போனால், இப்போ சைனாக்காரன் ஜப்பான்காரன் என்ன செய்வான்னா தலையை அப்படி குனிவான், அப்போ இடுப்பளவு தனியை குனிவான். இந்த மாதிரி குனியலாமா என்று கேட்டபோது காலல்லா இல்லை என்றார்கள். அப்போது கேட்குறாங்க, சரி அப்படி இல்லாட்டி கட்டி தலைவி காலில் முத்தமிடலாமா என்று கேட்டபோது அதுக்கும் இல்லை என்று விட்டார்கள். அப்படியாக இருந்தால் கை குலுக்கி கொள்ளலாமா என்று கேட்டபொழுது அதுக்கு ஆமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுத்தாங்க என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதை தவிர வந்துட்டு முஆனாக்காவின் அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பயணத்திலிருந்து ஊர் திரும்பும் போது நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்குள் நாங்கள் கட்டி அணைத்துக் கொள்வோம், முஆனாக்கா செய்து கொள்வோம். அது அல்லாமல் நாங்கள் பள்ளிவாசல் கண்டு கொண்டால், நேரடியாக கண்டு கொண்டால் கை குலுக்கிக் கொள்வோம். அப்போ வலது கையை நாங்கள் குலுக்கிக் கொள்வோம் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அது அல்லாமல் வேறு எந்த செய்தி நம்ம பார்க்க முடியாது. அதே நேரத்தில் பெண்களுக்கு கை கொடுத்தல் என்பது அது மார்க்கத்தில் நேரடியாக தடை செய்யப்பட்டுண்டு. மனைவிக்கு கை கொடுக்கலாம், மகளுக்கு கை கொடுக்கலாம், தாய்க்கு கை கொடுக்கலாம், தன் பிள்ளைகளுக்கு கை கொடுக்கலாம், சகோதரிகளுக்கு கை கொடுக்கலாமே தவிர மற்ற அடிப்படையிலான, அதாவது குறிப்பாக மஹரமியத்துக்குரியவர்களுக்கு கை கொடுக்கலாமே அல்லாமல் அஜ்னபியத்தான யாருக்கும் கை கொடுக்க முடியாது என்ற அடிப்படையை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே மற்ற எந்த பெண்ணுக்கும் கை கொடுக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்ணிடத்திலும் கை நீட்டி பையத் எடுத்தது கிடையாது என்ற செய்தியையும் நாங்கள் படிக்கிறோம். எனவே முசாஃபஹா என்றால் வலது கை மட்டும் சேரணுமே தவிர 2 கையும் சேர்வது நபி